அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க Grns கிச்சன். இன்றைக்கி சேனல் அப்டேட் ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிதான் இந்த வீடியோ. ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வர மாட்டேங்குது. அதனால் வாரத்துக்கு வந்து 2 வீடியோ கொடுக்க போகிறோம். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் காலையில் 10 மணிக்கு ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சுவையான கார சப்பாத்தி. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாதி முடி தேங்காய் பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூட வந்து ஒரு 15 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு எப்படி தேவையோ அப்படி பார்த்துக்கோங்க. 3ஐயும் போட்டு நம்ம மிக்சியில் நல்லா இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். நீங்கள் சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி மாவு நல்லா திரட்டிட்டு இப்போ இந்த பூர்ணத்தை உள்ளே வச்சு 4 பக்கமும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு திரட்டுற மாதிரி திருப்பி திரட்டிட்டு தோசைக்கல்லை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா திருப்பி போடுங்க 2 வாட்டி போட்டு பாருங்கள். இப்போ சுவையான கார சப்பாத்தி உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.